10ஆம் வகுப்பு பயிற்சி 6.1ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம் பின்வரும் முற்றுரிமைகளை நிரூபிக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், cot theta plus tan theta is equal to secant theta into cosecant theta. ஓகே, நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். cot theta plus tan theta, cot theta அதுக்கான ஃபார்முலாஸ் இது சால்வ் பண்ணால் நம்ம ஒரு சில டேர்ம்ஸ் ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா தான் வந்து சம் சால்வ் பண்ண முடியும். இப்போ cot theta தான் என்னென்னா cos theta divided by sin theta, tan theta என்னன்னா sin theta divided by cos theta. ஓகே, இது அப்படியே இங்கே வந்து கொண்டு வந்து cot thetaக்கு பதிலாக நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். cot theta அதுக்கு பதிலாக என்ன போடலாம்னா cos theta divided by sin theta ப்ளஸ் tan theta அதுக்கு பதிலாக என்ன போடலாம்னா sin theta divided by cos theta. அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இங்கே வந்து பேஸ் வந்து சேமாக இருக்கணும் இல்லையா, இங்கே வந்து sin theta இருக்குது, இங்கே வந்து cos theta இருக்குது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து cos theta வரணும்னா மேலே cos thetaவில் கீழேயும் மேலே cos thetaவில் மல்டிபிள் பண்ணலாம். இங்கே வந்து sin theta வரணும்னா மேலேயும் கீழேயும் sin thetaவில் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து என்ன வரும்னா cos square theta ப்ளஸ் sin square theta divided by sin theta into cos theta. ஓகே, அடுத்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கண்டிஷன், sin square theta ப்ளஸ் cos square theta is equal to என்னது 1. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே என்ன அப்ளை பண்ணலாம்னா 1 அப்ளை பண்ணலாம். 1 divided by sin theta into cos theta. ஓகே, இதை வந்து இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 1 divided by sin theta into 1 divided by cos theta. இங்கே 1 by sin theta என்னன்னா cosecant theta, 1 by cos theta என்னன்னா secant theta. ஓகே, 1 by sin theta பதிலாக என்ன கொடுத்துக்கலாம், cosecant theta போட்டுக்கலாம். 1 by cos theta பதிலாக என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா secant theta போட்டுக்கலாம். ஓகே, நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. cot theta plus tan theta is equal to cosecant theta into secant theta. ஓகே, அடுத்த சம், செகண்ட் ஒன், tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta. ஓகே, இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே தான் சேம் கண்டிஷன்ஸ். இதில் வந்து என்னன்னா tan power 4 theta plus tan square theta, இங்கே வந்து இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ வந்து 2 வந்து காமனாக எடுக்கலாம், அதாவது ஸ்கொயர் tan power square theta. இப்போ tan power square theta காமனாக வெளில எடுத்தோம்னா இங்கே ஒரு tan power square theta வரும், ப்ளஸ் இங்கே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து 1 மட்டும் வரும். ஓகே, அடுத்தது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா வந்து என்னென்னா 1 ப்ளஸ் tan square theta என்னென்னா secant square thetaன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ 1 ப்ளஸ் tan square theta பதிலாக வந்து என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா secant square theta வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே tan square theta அதுக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம்னா இதுலேருந்து நம்ம வந்து மாடுலேஷன் பண்ணிக்கலாம். tan square theta is equal to secant square theta minus 1. ஓகே, அப்போ இந்த tan square theta பதிலாக என்ன கொடுத்துக்கலாம், secant square theta minus 1. இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம், secant square theta. ஓகே, இது அப்படியே கொஞ்சம் உள்ளே மல்டிபிள் பண்ணலாம். இப்போ secant power 4 theta minus secant square theta. ஓகே, சால்வ் பண்ணியாச்சு. tan power 4 theta plus tan square theta is equal to secant power 4 theta minus secant square theta. ஓகே, செகண்ட் சம், பின்வரும் முற்றுரைகள் நிரூபிக்கவும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், 1 minus tan square theta divided by 1 divided by cot square theta minus 1 is equal to tan square theta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாம். இங்கே வந்து என்னதுன்னா அதே தான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். 1 minus tan square theta divided by cot square theta minus 1. ஓகே, 1 minus tan square theta இது அப்படியே வச்சுக்கலாம். இங்கே வந்து cot square theta என்னன்னா 1 cot theta is equal to 1 by tan theta. ஓகே, இங்கே cot square இருக்கனால நம்ம அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். 1 divided by tan square theta மைனஸ் இங்கே வந்து 1 இருக்குது, கீழே வந்து 1 இருக்காது அர்த்தம். இப்போ இங்கே tan square theta இருக்குது, இங்கேயும் tan square theta வரணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், இங்கேயும் மேலேயும் கீழேயும் tan square thetaவில் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வந்து இங்கே வந்து என்ன கிடைக்குன்னா 1 minus tan square theta divided by 1 minus tan square theta divided by tan square theta. ஓகே, இப்போ இங்கே இருக்க இந்த டிவைடரில் இருக்கிறது இந்த சைடு வரப்போ என்னவா ஆகும் அப்படின்னா மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகும்போது இந்த tan square theta வந்து மேலே போயிடும். அப்போ 1 minus tan square theta into tan square theta divided by 1 minus tan square theta. அப்போ இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகும்போது ரிமைனிங் என்ன இருக்குன்னா வெறும் tan square theta மட்டும் தான் இருக்கும். ப்ரூஃப் பண்ணியாச்சு. 1 minus tan square theta divided by cot square theta minus 1 is equal to tan square theta. ஓகே, அடுத்தது செகண்ட் சம், cos theta divided by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். cos theta divided by 1 plus sin theta is equal to, இங்கே cos theta divided by 1 plus sin theta, இங்கே வந்து கான்ஜுகேட் எடுப்போம், அதாவது இணை காரணி பண்ணுவோம். இங்கே வந்து ப்ளஸ் இருக்கனால நம்ம வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் மைனஸால் தான் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே டேர்ம்னா ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் மாற்றிக்கிறோம். 1 minus sin theta divided by 1 minus sin theta. ஓகேவா, இங்கே தொகுதி பகுதி அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து
காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா வந்துடும். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. 1 ப்ளஸ் சைன் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா, அதுதான் a ப்ளஸ் பி a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன வரும்னா, இங்கே வந்து a இருக்க இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்கா, அப்போ 1 ஸ்கொயர், எத்தனை 1 ஸ்கொயர்னாலும் 1 தான், மைனஸ் b இருக்க இடத்துல வந்து என்ன இருக்குது, சைன் தீட்டா இருக்கா, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதுக்கான ஃபார்முலா வந்து என்னதுன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா, நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, இதில் இருந்து தான் நம்ம வந்து இது வந்து எடுத்திருக்கோம். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா வந்து என்ன வரும், காஸ் தீட்டா வரும். ஓகே, அதுதான் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். காஸ் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே வந்து காஸ் தீட்டா இருக்குது, இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, அதாவது 2 இருக்குது. அப்போ இதில் வந்து இங்கே இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் 1 மட்டும் இருக்கும், ஒரு காஸ் தீட்டா இருக்கும். அப்போ 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரிக்கலாம். 1 டிவைட் பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா. இப்போ 1 பை காஸ் தீட்டா வந்து என்னது, சீக்கன் தீட்டா, சைன் பை காஸ் வந்து என்னது, டேன் தீட்டா. ஓகே, இப்போ வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. காஸ் தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. ஓகே.